அவர்களே அனைவருக்கும் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அனைவரும் இந்த கேட் மீட்டிங்க்கு வருக என்று வரவேற்கிறேன். இந்த கேட் மீட்டிங்கானது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற வகையிலும் மேனேஜ்மெண்ட்டை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்தில் தான் இப்போ இந்த கேட் மீட்டிங் கூட்டிருக்குது. நேற்று தினம் 9வது நெகோசியேஷனில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் பேச்சுவார்த்தையில் என்னென்ன நடந்துச்சுன்றதை உங்கள் மத்தியில் சொல்கிறதுக்கான கேட் மீட்டிங் தான் இது. மேனேஜ்மெண்ட் நேற்று பண்ணது லேபர் அன்ஃபேர், அன்டெமோக்ராட்டிக். பேச்சுவார்த்தை நடந்துருக்கும் போதே மேனேஜ்மெண்ட் சார்பிலேருந்து வாக் அவுட் பண்ணாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தொழிலாளிகளின் சார்பாக கண்டிக்கிறதுக்கும் அதை விரோதிக்கிறதுக்காக தான் இந்த கேட் மீட்டிங்கு. நேற்று என்ன அங்கே உள்ளே நடந்துச்சோ அதை இப்போது இந்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியுடைய கன்வீனர் தோழர் ஜி சிவகுமார் அவர்கள் உங்கள் மத்தியில் இப்போது எடுத்துள்ளார். தோழர்களே, நம்மளுடைய வேஜ் ரிவிஷனை பற்றி தொடர்ந்து 9வது மீட்டிங் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. நேற்றைய தினம் நடந்த மீட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி கேட்கட்டும். தம்பி திவாகர் HFU பிரசிடென்ட் சொன்ன மாதிரி ஒரு நெகோசியேஷன் நடந்துன்னு இருக்குது. மதிப்புமிக்க மேனேஜ்மெண்ட் HR டிபார்ட்மெண்ட் வருகைக்காக வெயிட் பண்ணுகிறோம். யூனியனு வருகை தந்து பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகி பேச்சுவார்த்தையில் சில சலசலப்புகள் ஏற்படுது. சலசலப்புன்னு சொன்னால் இன்றைய தினம் விலைவாசி எங்களால் வாழ முடியாத ஒரு நிலைமை. என் தொழிலாளி வெறும் கையில் ரிட்டையர்ட் ஆகி போயின்னு இருக்கிற சர்வீஸ் கிராச்சுவிட்டி மேலே எங்களுக்கு இஷ்யூஸு. இன்றைக்கி சம்பள உயர்வு தொழிலாளி மத்தியில் மிகப்பெரிய ஆதங்கத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த விலைவாசியில் எங்களால் வாழ முடியாது. எங்களுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு ஓராண்டு நிறைவு பெற்று 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து போயின்னு இருக்குது. இவ்வளோ ஸ்லோவாக வேஜ் ரிவிஷன் பண்ணால் என் தொழிலாளியை நாங்கள் காப்பாற்ற முடியாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச வேண்டிய நிலைமை நேற்று ஏற்பட்டுச்சு. அப்போ பேச்சுவார்த்தையில் சொல்கிறாங்க HRD டிபார்ட்மெண்ட்டு 35 rupees இருந்தக்கூடிய அன்ஸ்கில்டு தொழிலாளிகளுக்கு 50 to 55 வரலும் நான் உயர்த்தி கொடுக்குறேன்ட்டு நேற்று பேசுகிறாங்க. அதே மாதிரி செமிஸ்கில் 60 rupees கொடுக்குறோம், ஸ்கில்டுக்கு 70 to 75 rupees கொடுக்குறோன்ட்டுன்னு நெகோஷியேட் பண்ணுறாங்க. நம்ம கேட்குறோம், இந்த 5 ரூபாய் 10 ரூபாய்லாம் மீண்டும் பேசுறதாந்தாக்கா அந்த வேஜ் ரிவிஷன் மீட்டிங் இல்லை. எங்களுக்கு ஒரு லம்பமான ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு லம்பமான அமௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னாக்கா அவங்க லாஸ்ட் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் பே, ஸ்பெஷல் பே, ஆனுவல் இன்க்ரிமெண்ட், சர்வீஸ் வெயிட்டேஜ் இப்படி பல்வேறு கோட் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்துட்டு எந்த தலைப்பில் அதை பேச்சுவார்த்தை பண்ணோம், எப்படி பேச்சுவார்த்தை பண்ணோம்? 3 ஸ்லாப், அன்ஸ்கில்டு, செமிஸ்கில்டு, ஸ்கில்டு. இதில் ஒரு 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் இப்படி பேசுகிறாங்க தோழர்களே. அதை நாங்கள் பில்குல் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு லாஸ்ட் அக்ரிமெண்ட்டில் அடிஷ்னல் பேமெண்ட் 50 ரூபாய் கொடுத்துருக்குற, ஸ்பெஷல் பேமெண்ட் 47 ரூபாய் கொடுத்துருக்குற, இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குற, இப்படி இந்த சர்வீஸ் வெயிட்டேஜ் இப்படி இந்த 4 ட்ராக்கில் எவ்வளோ கொடுக்குற, நீ எவ்வளோ கொடுக்குறன்றது சொல்லுன்றது வாதம் ஏற்படுச்சு. அந்த வாதத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொடுக்க முடியுமா, பஸ் வசதி விட்டு கொடுக்க முடியுமா, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் விட்டு கொடுக்க முடியுமா, நீங்கள் கேட்குற சம்பளம் கொடுக்குற. HCL சம்பளம் ஒரு நாளைக்கு 40 ரூபாய் தான் ஏறிக்குதுன்னு அதை ஷூட் பண்ணி காட்டுறாங்க. தோழர்களே, HCL இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வேறு, அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் வேறு. அது அலுமினியத்தில் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இது மிகப்பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரி பெம்மல். இதில் மேன் பவரில் நிறைய பொருட்களை தூக்கி என் தொழிலாளி உழைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இன்னைக்கு 20, 30, 40, 42 வருஷமாக என் தொழிலாளி வேலை செய்து வெறும் கையில் போய் இருக்கக்கூடிய அவல நிலைமை இருக்குது. என்னுடைய சப்கான்ட்ராக்ட் தொழிலாளி இன்னைக்கு ஏறத்தாழ 10, 12, 13 வருஷமாக அதே மாதிரி நான்யோமோஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இப்படி பல்வேறு இஷ்யூக்களை நீங்கள் ஒரு டீட்டெயில் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு வேணும். எங்களுக்கு அன்ஸ்கில்டு தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் எங்களுக்கு 1100 ரூபாய் கொடுத்தே தரணுன்றது நம்மளுடைய வாதம். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்குதுன்னு சொன்னாக்கா எதனா ஒன்று கொஞ்சம் கொடுத்துட்டு இவங்களுக்கு முடிச்சிடலாம். தோழர்களே,
யூனியன் மேல நம்பிக்கை வைங்க. இந்த யூனியன் வந்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களை காக்க வேண்டும் என்கின்ற தலைமை தான் இந்த இடத்துல இருக்கிறது. உங்களை வந்து சம்பள உயர்வு மற்றும் சர்வீஸ் கிராஜுவேட்டி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மெடிக்கல் கிளைம் 21,000 நீ தொடப்பட்டாக்கா உனக்கு வந்து இஎஸ்ஐ எலிஜிபிள் இல்லைன்றது சட்டம். இது வெறும் பெம்மல் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்கட்டும். இன்னைக்கு அந்த இஎஸ்ஐ ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நம்ம எப்படி வாழ முடியும்? நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரு ஏத்த குறைச்சலுக்கு நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இப்படி பல்வேறு சப்ஜெக்டுங்களை பேசின்னு இருக்கிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொன்னா கேர்லெஸ் மேனேஜ்மெண்ட். எங்க கிட்ட எந்த ஒரு ஃபைனல் முடிவு பண்ணாம எழுந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறாங்க. இதை நினைக்கும் போது என்ன தருதுன்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த தோழமை தொழிலாளர்களை தலகுனிய வைக்குது இந்த மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு எத்தனை விதமான போராட்டங்களை சந்திச்சவங்க, எத்தனை விதமான கஷ்டங்களை சந்திச்சவங்க இந்த தோழமை தொழிலாளர்கள். ஆகையினால தோழர்களே, உங்களுடைய ஆலோசனை இல்லாத, உங்களுடைய ஒப்புதல் இல்லாம இந்த கையொப்பம் நடக்காது. நம்முடைய வேஜ் மீட்டிங் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நம்ம பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப தொடர்ந்து உங்களுக்கு சொல்றதை விட சுருக்கமாக சொல்கிறேன். நம்மளுடைய டிமாண்ட் என்ன நம்ம கேட்டோன்னு சொன்னால், அக்ரிமெண்ட் வந்து 17 ஏப்ரலில் வந்து எங்களுக்கு வந்து புது அக்ரிமெண்ட் ஆகணும். எங்களுடைய இந்த விலைவாசியில் எங்களுக்கு வந்து வாழ முடியாத ஒரு கஷ்டம். இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தலை. 42 ஆண்டுகள் நாங்கள் வேலை செய்துட்டு வெறும் கையில் போயின்னு இருக்கோம். எங்களுக்கு சர்வீஸ் கிராஜுவேட்டி கொடுக்கணும். எங்களுக்கு பல்வேறு சலுகைகள், வெல்ஃபேரோ இல்லை இருக்கக்கூடிய நம்மளுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் அப்படியே இருக்கணும். நம்ம வந்து முறையோட மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டியதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்லேயும் சும்மா கொஞ்சம் ஒரு 5 ரூபாய், ஒரு 10 ரூபாய், ஏன் எதுக்கு இவங்க நம்மளுக்கு வழி நடத்துகிறாங்கன்றதே எங்களுக்கு இன்னும் புரியல. ஏன் புரியலன்னு சொன்னால், நம்ம ஒன்றையும் பெம்மல்ல நேற்று இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டு கேட்கல. இந்த பெம்மலுக்கு ஒன்றையும் நம்ம சம்மந்தம் இல்லாத போயிடல. இந்த பெம்மலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய வாலிப பருவத்தை எழுந்திருக்கிறோம். இரவென்று பகலென்று பாராமல், மழை என்று குளிர் என்று பாராமல், நேரத்தை பொருட்படுத்தாம நம்மளுடைய உழைப்பை இந்த கம்பெனியுடைய உயர்வுக்காக, இந்த கம்பெனியுடைய நலனுக்காக, இந்த பெம்மலுடைய உற்பத்திக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழிச்சுன்னு இருக்கிறோம். இது வந்து ஊரறிஞ்ச உண்மை. ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு நம்மளுக்கு தெரியும். நேற்றைய தினம் கூட நம்மளுடைய நெகோசியேஷனில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சீஃப் வீணா சிங் மேடம் இருக்கட்டும், இகேடபிள்யூ இருக்கட்டும், இகேடபிள்யூ 1 இருக்கட்டும், இப்படி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஒரு 5 அதிகாரிகள் நம்ம மத்தியில் உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தையில் சொல்கிறாங்க, எங்களுக்கு கார்ப்பரேட் டைரக்ஷன் படி உங்களுக்கு இன்றைய தினம் பேமெண்ட் ஹைக் 35லேருந்து ஒரு 15 rupees இன்க்ரீஸ் ஆகி 50 rupees கொடுக்க முடியும். நம்ம கேட்குறோம், நாங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து இவ்வளவு, ஒரு 650 ரூபாய் என்னுடைய தொழிலாளியினுடைய சம்பளம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு 400 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 1100 ரூபாய் சம்பளம் கொடுன்னு கேட்குறோம். என்ன தப்பு? Exclusive Nexa car showroom at Bangarpet. Experience, innovation, luxury and excellence like never before. For sale and service, Maruti Nexa cars. Location, Nexa Studio, Bangarpet. Contact phone number 9036053347 or 8884471174. All NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100%
Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson.